சும்மா கெஸ்ஸிங்லாம் கிடையாது, சும்மா அடிச்சு விட்டு போறது கெஸ்ஸிங்கு, விபரீத ராஜயோகம், இந்த மாதிரி கோச்சார பலன்கள் இப்படி பொதுப்படையாக சொல்லாமல் தசாபுத்தி அமைப்புகளோடு ஆதிபத்தியம் காரகத்துவங்களோடு ஒப்பிட்டு அந்த சுப பாவத்துவ அமைப்புகள் கலப்புகள் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் மேட்ச் பண்ணி லாஜிக்கலாக பலன் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த தசாபுத்தி அமைப்புகள் சகலத்தையும் மாற்றும் சொல்கிறாங்க. அந்த தசாபுத்தி அமைப்புகள் சகலத்தையும் மாற்றி இவருடைய இழப்பு உறுதியாகணும், இவங்களுடைய உறவு நிலைகளுக்கு அவர் சார்ந்த அந்த பாவகங்கள் பாதிக்கப்பட்டு தசாபுத்தி இப்படி ஒரு நேர்கோடில் நடக்கும் பொழுது கோச்சார கிரக நிலையிலையும் அவருடைய அந்த அட்டமாதிபதி லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட நேரங்களில் இது நடந்துரும். அப்படி அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜயுடைய உண்மை ஜாதகம் தான் என்னங்க. எல்லாரும் கன்னி லக்னம்னு சொல்கிறாங்க, மிதுன லக்னம்னு சொல்கிறாங்க, கடக லக்னம்னு சொல்கிறாங்க, நீங்கள் சிம்ம லக்னம் சொல்கிறீங்க அப்படின்னு. விஜயுடைய அந்த கன்னி லக்னங்கிறது 12 மணி அப்படின்னு போட்டு நெட்லலாம் உலாவ வரக்கூடிய ஜாதகம். அது உண்மை கிடையாதுங்க. நிறைய பிரபலங்களுக்கு அவங்களுடைய அந்த பிறந்த டேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தெரியாதவங்களுக்கு மத்தியானம் 12 மணியே போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் நிறைய ஜாதகத்தை நெட்டில் உள்ள ஜாதகத்தில் பார்த்துருங்க, 12 மணி அப்படின்னே போட்டிருப்பாங்க. அது உண்மை கிடையாது. அது ஒரு குத்து மதிப்பான ஜாதகம். அப்போ அவர் கன்னி லக்னங்கிறது பொய். மிதுன லக்னம் அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான உண்மை கிடையாதுங்க. அந்த இதில் பிறக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் கடக லக்னம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாயார் ஆதித்ய குருஜிட்ட பார்த்தாங்க, அது உண்மை ஜாதகம் சொல்லி அவரால் வெளியிடப்பட்டது. அதுதான் அவங்க தாயார் கொடுத்த உண்மை ஜாதகம் சொல்லி அவரால் வெளியிடப்பட்ட ஜாதகம். அந்த ஜாதகத்தில் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அனுபவத்தின் படி, எனக்கு தெரிந்த சில விதிகளின் படி, எங்கள் குருஜி சொல்லி கொடுத்த விதிகளின் படி டவுட்டு பட்டேன். அவர் என்ன சொல்லுவார்னா, கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் லக்னத்தை டவுட்டு படுங்க, கையில் கிடைச்ச ஜாதகத்தெல்லாம் பலன் சொல்லி நீங்கள் இது பண்ணாதீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானத்தின் அடிப்படையிலும் எனக்கும் அனுபவம் இருக்குல்ல, இத்தனை வருஷம் இருக்கிறேன். அப்போ எந்த விதியை எடுத்துக்கிடணும், எந்த விதியை எடுத்துக்கிடக்கூடாது, விதியை மட்டுமே வச்சுதான் எல்லாமே நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் சில அனுபவங்கள் இருக்கும்ல. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் விஜய் ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சிக்கிட்டு அவருடைய ஜாதகத்தில் உள்ள அந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டு தான் நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஒரு சிம்ம லக்னத்தில் பிறக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது, இவர் வின் பண்ணுவாருங்கிறத மற்றவங்கள மாதிரி எலெக்ஷனுக்கு அடுத்துலாம் நாங்கள் கணிக்கலாம். அந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறமோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்லலாம். அதே மாதிரி பல்வேறு கருத்துக்களை அவர் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார்னு சில ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க, அரசியலில் மாற்றம் ஏற்படுவாருன்னு சொல்லியிருக்காங்க, இஷ்டத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் சொல்லாமல் விதிகளுக்கு உட்பட்டு லாஜிக்கு, அதாவது ஜோதிடம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ஃபார்முலா a+p² = a² + p² + 2ab. இது மேக்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யாரும் மாற்ற முடியாது. இந்த ஃபார்முலா எனக்கு செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே a+p² வந்தால் நான் a² + 4ab இந்த மாதிரி இஷ்டத்துக்குலாம் அடிச்சு விட முடியாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடிச்சு விடாமல் உங்கள் ஜோதிட ஃபார்முலாவுக்கு உட்பட்டு அனைத்து ஜோதிட தரப்புக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி நான் அதில் லாஜிக்கலாக விளக்கியிருப்பேன். சும்மா கெஸ்ஸிங்லாம் கிடையாது, சும்மா அடிச்சு விட்டு போகிறது கெஸ்ஸிங்கு, விபரீத ராஜயோகம், இந்த மாதிரி கோச்சார பலன்கள் இப்படி பொதுப்படையாக சொல்லாமல் தசாபுத்தி அமைப்புகளோடு ஆதிபத்தியம் காரகத்துவங்களோடு ஒப்பிட்டு அந்த சுப பாவத்துவ அமைப்புகள் கலப்புகள் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் மேட்ச் பண்ணி லாஜிக்கலாக பலன் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்பாகவோ 2 மாதத்துக்கு முன்பாகவோ கணித்த வீடியோக்கள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், எல்லா வீடியோலையும் இருக்கும். தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் அவர் சிம்ம லக்னம் அப்படிங்கிறத கெஸ் பண்ண. இதில் நிறைய பேர் என்ன சொன்னீங்க, இந்த 8, 12ஆம் இடம் சுபத்துவங்கிறது எல்லா நேரமும் செயல்படாது தான் உண்மைதான். 8ஆம் இடத்தோடு 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் திசை நடத்தும் பொழுதும், ராகு கேதுகளான நிழல் கிரகங்கள் திசை நடத்தும் பொழுதும், அதே நேரத்தில் சர வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் தசை நடத்தும் போது நடக்கும்னா கூட இந்த 3மே தான் சேர்த்து பார்க்கணுமோ ஒழிய சர வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் நடத்தும் போது மட்டும்தான் அனுப்பும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய சுய ஜாதக அடிப்படையிலேயே 12ஆம் இடத்துல ஸ்திர வீட்டில் அமர்ந்த குரு திசை நடக்கும் பொழுது தான் என்ன ஒரு 600 கிலோமீட்டர் தள்ளி சென்னைக்கு வர வச்சுது. என்னுடைய ஜாதகத்தில் நானே வாழும் உதாரணம். அப்போ சிற வீட்லேயோ உபய வீட்லேயோ அமர்ற கிரகங்கள் நகர்த்தாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கடக லக்னத்தில் அவர் வெற்றி பெற மாட்டார். நம்ம குருஜியே ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிருந்தாங்க, எல்லா நியூஸ்லேயும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சிம்ம லக்னமாக இருந்தால் இவருடைய விதிக்கு உட்பட்டே, நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, அவருடைய விதிக்கு உட்பட்டே சிம்ம லக்னத்துக்கு வின் பண்ணுற சான்சஸ் இருக்குதுங்கிறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் கெஸ் பண்ணி போட்டிருந்தேன்.
அதுதான் வந்து இப்போ இணையத்தில் இருக்கிற அந்த வீடியோ. அதனால என்னுடைய கணிப்பு வந்து எப்போவுமே மாறாது. அந்த சிம்ம லக்னம் தாங்க நான் நினைக்கிறேன். அந்த சிம்ம லக்னம் தான் அவருடைய அந்த 8-12ஆம் இடம். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அவருக்கு வந்து உபய வீட்டில் அமர்ந்ததுனால மட்டும்தான் நகரத்துலன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய உதாரண ஜாதகம். நான் சொல்லிட்டேன். எனக்கும் 12ஆம் இடத்துல உள்ள குரு ஸ்திர வீட்டில் அமரும் போது தான் என்னை வந்து 650 கிலோமீட்டர் தள்ளி நகர்த்தியிருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சி இளம் வயசில் வந்து அந்த இறந்த தங்கச்சியுடைய கேட்கீங்களா, அந்த 3ஆம் வீடு 3ஆம் அதிபதி அதெல்லாம் பற்றி கேட்கீங்களா, அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுறேங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பாவகாதிபதி காரகம் முழுசாக நல்லா இருந்தாலோ குறைபட்டு இருந்தாலோ முழுசாக போயிருந்தாலோ தான் அதை பாதிக்கப்படும். முழுசாக ஒன்றுமே இல்லை, 3மே அந்த உயிர் உறவுகளில் பாதிப்பு நல்லா இருக்குது. அந்த உயிர் உறவுகள் நல்லா இருக்குது. கலப்பு பலன்கள் தான். அந்த அடிப்படையில் 3ஆம் இடம் எப்படி இருக்குது, 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இருக்கட்டும். அதே நேரத்தில் 3ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் 3ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறதும், சகோதர காரகனான அந்த செவ்வாய் நீச்சமாகி அதுக்கப்புறம் தான் நீச்சம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் நீச்சபங்கம். அவருடைய ஒரு வீடு ராகு அமர்ந்து பாவத்துவம், இன்னொரு வீடு இயல்பாக தான் இருக்குது. பெரிய சுபத்துவ அமைப்புகள் அவர் வீடுகள் இல்லைங்கிறதையும் நம்ம வந்து கெஸ் பண்ண தவறக்கூடாது. ராகு அமர்ந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு. ராகு அந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறத நம்ம எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி பாவ கலப்புகள் வந்துட்டாலே அந்த உயிர் உறவுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணி தாங்க ஆகணும். பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி தான் ஆகும். அது எந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இணைகோடுகள் விஜய்க்கு தங்கையை இழக்கக்கூடிய அமைப்புகளும், அந்த பெண் விஜயுடைய தங்கைக்கு அவளுடைய ஆயுள் பறிக்கப்பட வேண்டிய அந்த தசாபுத்திகளும், அவருடைய அம்மாவுக்கு குழந்தையை இழக்கக்கூடிய அமைப்புகள், அவருடைய தந்தைக்கு குழந்தையை அமைக்கக்கூடிய அமைப்புகள், இது ஒரே நேர்கூட மேட்ச் ஆகும்போது இது நடக்கும். இது நான் இதுக்கு ஏற்கனவே முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு நேர்கோட நடக்கும். இந்த மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடாது. அப்படியே ஒரு நேர்கோடு மாதிரி வந்து வரும். இவருடைய இழப்பு உறுதியாகணும். இவங்களுடைய உறவு நிலைகளுக்கு அவர் சார்ந்த அந்த பாவகங்கள் பாதிக்கப்பட்டு தசாபதி இப்படி ஒரு நேர்கோடில் நடக்கும் பொழுது கோச்சார கிரக நிலையிலையும் அவருடைய அந்த அட்டமாதிபதி லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட நேரங்களில் இது நடந்துரும் அப்படிங்கிறத நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த நேர்கோடுகள் வராமல் சில விஷயங்கள் வந்து மாறுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு நெருக்கமான ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி பதட்டமாக பேசினார். பார்த்துட்டு கரெக்டாக அவர் வந்து மிதுன லக்னம் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவருடைய, அதாவது மிதுன லக்னம் 12ஆம் இடம், மிதுனத்துக்கு முன்னாடி ரிஷப வீட்டில் செவ்வாய் அமர்ந்து அவருடைய 6ஆம் வீட்டை அவரே தொடர்பு கொள்கிறாரு. பையனுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் உடம்பு சரியில்லை, இந்த பிரெயின் டியூமர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னார். அப்போ வந்து நான் வந்து ஆயுள் ஸ்தானத்தை செக் பண்ணேன். லக்னாதிபதி வலு, ஆயுள் காரகன் சனி வலு, 8ஆம் வீடு 8ஆம் அதிபதி, இத்தனை விஷயத்தையும் மேட்ச் பண்ணி 8ஆம் வீட்லேயும் அந்த பையனுக்கு சனி உட்காந்துருப்பாரு. பாவத்துவம் இல்லாத சனி 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு. இத்தனை விஷயத்தையும் மேட்ச் பண்ணி 3 வயசு தான் ஆகுது. அப்போ உயிரிழப்புகளுக்கு பாசிபிள் இல்லையே, ஏன்னா ஆயுள் பலம் கொஞ்சம் அதிகமாக காட்டுதே, 3 வயசு தானே ஆகுது அப்படிங்கிறத. ஏன்னா 8ஆம் இடத்துல உள்ள சனி ஆயுளை கொடுப்பார். அந்த ஒரு விதிக்குள்ள மட்டும் நான் போக மாட்டேன். மொத்த விஷயத்தையும் பார்த்தேன். ஆயுள் காரகன் 8ஆம் வீடு 8ஆம் அதிபதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் பார்த்தேன். இப்போ மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி தான் ஆயுள் காரகனா வருவார், அது வேற விஷயம். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 3 வயசுக்குள்ள இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லையே, கொஞ்சம் பொறுமையாயிரும் பார்க்கும். ஆனால் இதே மாதிரி முக்கியமான பிரெயின் டியூமர்னு சொல்ற, அப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு உன்னுடைய ஜாதகம், மனைவி ஜாதகம், இந்த பையன் உடன் பிறந்தவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்க்கும் பொழுது அவர் என்னுடைய நண்பருக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தையை இழக்கக்கூடிய, அதாவது ஆண் வாரிசே வரக்கூடாத ஒரு ஜாதகம் இதுதான் கொடுத்து கெடுக்கிறது. அவங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் 5ஆம் வீடு குரு 3 பேருமே கடுமையான பாதிப்பில் இருக்காங்க. ஆண் வாரிசே இருந்திருக்கக்கூடாது. லேட் மேரேஜ் தான், கடுமையான லேட் மேரேஜ். குழந்தையும் வந்து பிறந்தது லேட் மேரேஜுக்கு அப்புறம் 33 வயசு அந்த மாதிரி தான் குழந்தையே பிறந்தது. பெண்ணுக்கும் கிட்டத்தட்ட 31 வயசு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து குழந்தை பிறந்தது. அப்போ அவருக்கு ஆண் வாரிசு கிடைச்சோடனே சந்தோஷமா இருந்தாரு. ஆனால் கொடுத்து பறிக்கிறது இதுதான். அந்த தசாபுத்திகள் வரும்பொழுது அந்த 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி குரு பாதிக்கப்பட்டு அந்த தசாபுத்தி அந்தாரங்கள் மேட்ச் ஆகும் பொழுது நான் ஜாதகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி பயம் கொடுத்துடுச்சு. என்னடா பையனுடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் இருக்குது, ஆனால் அவனுக்கு வந்து 6ஆம் அதிபதி ஒரு நோயை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தாய்க்கோ தந்தைக்கோ உடன் பிறந்த சகோதரிக்கோ எல்லாத்துக்குமே நல்லா இல்லையா. உடன் பிறந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயையும் பாதிச்சு 11ஆம் அதிபதியும் பாதிச்சு
சனி நடந்துகிட்டு இருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு, இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் 25ஆம் தேதி கிட்ட வந்து கேட்டாங்க, எந்த மாதம் அப்படிங்கிறது இப்போ வந்து எனக்கு ஞாபகம் ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான் 25ஆம் தேதி அவங்க கேட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவங்களுடைய அந்த 30ஆம் தேதி தாய்க்கும் தந்தைக்கும் 30ஆம் தேதி அந்த 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி குரு இவங்களை வந்து மேட்ச் பண்ணி அவங்களுடைய அந்த பாதிப்பு நீங்கிறத வச்சு, அதுக்கப்புறம் கோச்சார கிரக நிலைகளையும் வச்சுக்கிட்டு, அந்த பையனுடைய உயிர் ஆபத்துக்கள் நீங்கிறத வச்சுக்கிட்டு, அந்த பெண்ணுடைய பாதிப்புகள் எல்லாத்தையும் வச்சுட்டு 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. 30ஆம் தேதி கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. 30ஆம் தேதியை தாண்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 28ஆம் தேதி இரவு வந்து இந்த பையன் இறந்துட்டான்னு வந்து ஃபோன் வந்ததுங்க. இதுதாங்க அந்த சந்திப்புகள். தங்கைக்கு அண்ணனை இழக்கக்கூடிய அந்த தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, தாய் தந்தைக்கு குழந்தை இழக்கக்கூடிய தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பையனுக்கு உயிரிழப்பு கிடையாது. அவனுக்கு வந்து 6ஆம் இடத்து தொடர்பு கொண்டு செவ்வாய் நடந்துட்டு இருந்தாரு. நோயை கொடுக்கக்கூடிய இது அவனுக்கு ஆயுள் பலம் உள்ள ஜாதகம் தான். ஆனால் அந்த தசாபுத்தி அமைப்புகள் சகலத்தையும் மாற்றும் சொல்றாங்க. அந்த தசாபுத்தி அமைப்புகள் சகலத்தையும் மாற்றி ஓர் இணைகோடா வந்ததுனால முடிச்சு விட்டுடுச்சுங்க. அதே நேரத்தில் வந்து நான் அந்த கோச்சார கிரக நிலையும் வச்சு எதனால சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து அவனுடைய அட்டமாதிபதியும் அவனுடைய லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது விலகிறதெல்லாம் வச்சு தான் அந்த 30 தாண்டணும் சொல்லியிருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 28ஆம் தேதி நைட்டே அந்த பையன் தவறிட்டாருங்க. இதுதான் விஜயோடைய அந்த சகோதரியை கேட்குறீங்கள, அவங்களுக்கான நான் கொடுக்குற பதில். இது வந்து ஒரு இணைகோடு தான். இவருடைய ஜாதகத்தில் குறைகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சிம்ம லக்ன அடிப்படையிலையும் 3ஆம் இடம் வந்து குறைபட்டு தான் சகோதர இடங்கள் இருக்குங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டு, இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல தகவலோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.